ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதாவது அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில். ஸோ இங்கேருந்து தான் நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் பேரூரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பேரூரில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே யார்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/12/2025 அவங்கள்ட்ட உங்கள் அப்ளிகேஷன் வந்து போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விதமான போஸ்டிங் அவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர், அதாவது டாக்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 படி மினிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக எம்பிபிஎஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளமாக பேசிக் பேவாக 36,700 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 75,000 உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 படி 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியாக டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பேசிக் பேவாக 19,500 ப்ளஸ் அலவன்சஸ் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து நர்சிங் அசிஸ்டன்ட். இதுக்கு மொத்தம் 2 வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியாக நீங்கள் வந்து 8th வந்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் ஏதோ படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியாக வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2025 படி நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பேசிக் பேவாக 11,600 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 25,000 உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் hrce.tn.gov.in அப்படி இல்லைனா அந்த கோவிலோட அஃபிஷியல் வெப்சைட் pattiswarar.hrce.tn.gov.in இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் போய் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கோயில் நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட கோயிலில் போயிட்டு டேரெக்டாகவே ஃப்ரீயாகவே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்கின அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஸோ உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் அப்படின்ற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சில நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அரசியல் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட உங்கள் நன்னடத்தை சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொரியர் பண்ணும்போது மேலே இருந்த கவரில் இருக்கீங்க, லெட்டர் கவரில், அதில் வந்து எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கிறது வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கொரியர் பண்ணும்போது மேலே வந்து விரைவு தபாலில் பெறுவதற்கு ஏதுவாக விண்ணப்பதாரரின் சுயசாட்சியமிட்ட தபால் உரியில் சுமார் 70 ரூபாய், அது அஞ்சல் தலை வந்து ஒட்டியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து 70 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகிட்ட வந்து சான்றிடப்படப்பட்ட புகைப்பட நகலாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் அனுப்ப தேவையில்லை, ஜெராக்ஸ் அனுப்பிச்சி விட்டாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சம்மந்தப்பட்ட கோயிலில் நேராகவே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் பணியிடத்திற்கான பெயர், அதாவது என்ன போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து அதில் எழுதிருங்க. அடுத்தது உங்களோட பெயர், அடுத்தது உங்கள் தந்தை அல்லது கணவர் பாதுகாவலர் பெயர் எழுதிங்க. அடுத்தது உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து எழுதிங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட் நம்பர் எழுதிங்க, இல்லைனா வந்து ஐஃபன் போட்டுருங்க. அடுத்தது உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் ஆனா பெண்ணாண்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு அப்படின்னு வந்து எழுதிருங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட தேதி கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அது கூட தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து தகுதி பெற்றிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இது கூட அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கரெக்டான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட துறையில்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம் போட்டு நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக உறுதிமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு அப்புறம் தந்தை போட்டுட்டு உங்கள் தந்தை பேரோ இல்லை கணவர் பேரோ இல்லை பாதுகாவலர் பேரோ யார் போஸ்டிங் பேரை வந்து பின்னாடி எழுதுறீங்களோ அதுக்கான இடத்துல டிக் போட்டு கீழே வந்து மறக்காமல் உங்கள் விண்ணப்பதாரரின் கையெழுப்பை வந்து உங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் வந்து நாள் மற்றும் இடம் வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.